நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் பிரச்சாரம்லாம் முடிஞ்சு இப்போதான் கொஞ்சம் அமைதியாக இருக்குது. ஸோ கடந்த ஒரு மாத காலமாகவே பார்த்திங்கன்னா ஒரே பரபரப்பாக இருக்கும். நம்ம ஊரில் இந்த வேனில் பிரச்சாரம் பண்ணுறது என்ன, ஊர்வலமாக போகிறது என்ன, நியூஸில் இருந்து சோசியல் மீடியாவிலேருந்து எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா ஒரே பரபரப்பாக இருந்துச்சு. நேற்று ஈவினிங்லேருந்து இந்த பிரச்சாரமெல்லாம் முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் அமைதியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அடுத்த 5 வருஷம் நம்ம நாட்டை யார் ஆளணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தேர்தல் நாளைக்கு நடக்க போகுது. அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாளைக்கு நடக்க போகுது. ஸோ மறக்காமல் எல்லோரும் ஓட்டு போடுங்க. இந்த ஓட்டு அடுத்த 5 வருஷத்தை நம்ம நாட்டை யார் ஆள போகிறாங்கிறத நிர்ணயிக்கும். அதை மனசில் வச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க. ஸோ கடந்த 10 வருஷமாக நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது, எவ்வளோ சம்பவங்கள் நடந்தது, அதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் ஓட்டி பாருங்கள். ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதும் இங்கே எந்த மாதிரியான வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறாங்க, அதை எந்த அளவுக்கு நிறைவேற்றுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு உங்களோட ஓட்டு செலுத்துங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பான்மை டிஎம்கே தான் இருக்காங்க. ஸோ டிஎம்கே, ஏடிஎம்கே, இப்போ பிஜேபி வந்திருக்காங்க, நாம் தமிழர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த எலெக்ஷனில் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் யார் வரப்போகிறா அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். ஸோ இது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் யார் வரப்போகிறா, காங்கிரஸ் கூட்டணி வரப்போதா இல்லை பிஜேபி கூட்டணி வரப்போகிறதாங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ யார் வந்தாலும் எதுவும் பண்ண போகிறதில்ல, அது வேறு விஷயம். இருந்தாலும் ஸோ நம்மளால் முடிஞ்ச விஷயம் நம்ம ஊரில் நம்ம கரெக்டாக இருந்துக்கணும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற இந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கணும். நம்ம ஊரில் நம்ம பகுதிகளில் இருக்க பிரச்சனைகளை நம்ம பார்த்து அதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்தாலே இந்தியாவே நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் முன்னெடுத்து செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க, படிக்கிற பசங்களுக்கு எதுக்கு அரசியல் அப்படிலாம் சொல்லுவாங்க. படிக்கும்போது அரசியல் தேவையில்லை, ஆனால் படித்து இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமும் அரசியல் பேசாமல், அரசியலை பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறது தான் ரொம்ப தப்பு. ஸோ எனக்குமே பர்சனலாக எனக்கு அரசியல் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா, ஏன்னா இங்கே இருக்க அரசியல்வாதிகள்லாம் எனக்கு பிடிக்கல. ஆனால் இப்போ தளபதி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து அவர் 2026 தேர்தலுக்கு கண்டிப்பாக வருவார், கண்டிப்பாக ஜெயிப்பார், நம்பிக்கை இருக்குது. ஸோ அப்போ நம்ம களத்தில் கூட இருக்கணும். ஸோ என் கூட இருக்கிறவங்க பர்சனலாக என்கிட்ட பேசும்போது அரசியல்லாம் வேண்டாம், ஸோ அது ஒரு சாக்கடை மாதிரி, அது போனோன்னா நம்ம பேர் தான் கெட்டு போகும், கண்டபடி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா நம்ம பார்த்து வளர்ந்த ஒருத்தர். ஸோ விஜயகாந்த் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு பிடிக்கும். ஸோ அவர் எவ்வளோ சூப்பராக கொண்டு வந்தார், அவரோட கட்சி சூப்பராக கொண்டு வந்தார். ஆனால் சில சூழ்நிலைகள் காரணமாக அவர் இப்படி போயிட்டார். ஆனால் அவர் இறந்தப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. எனக்குலாம் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் அவரோட ரசிகன் கூட கிடையாது, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் நல்லா பார்த்து வளர்ந்த ஒருத்தர், நம்ம நாட்டில் பெரிய கட்சியாக வளர்ந்த ஒரு கட்சியை இப்படி பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவரால் எதுவுமே பண்ண முடியல, அவர் உடல்நிலை சரியில்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் தான் ஒரு பெரிய சக்தியாக வந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு ரசிகனாக நான் அவர் கூட நிற்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவர் எது பண்ணாலும் நல்லது தான் பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. ஸ்டார்டிங்லேருந்தே அவர் நிறைய நல்லது தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும், ஒவ்வொரு தடவை பேசுகிறதும் ஒவ்வொரு படத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில், இந்த யூடியூப்பில் இந்த மாதிரி ஷேர் பண்ணுற விஷயங்களை வச்சு அவங்களோட கேரக்டர் முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா மேக்ஸிமம் இங்கே ஃபேக் நியூஸ் தான் பரவிக்கிட்டு இருக்குது. ரியாலிட்டி என்ன, ரியல் லைஃப்பில் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் அவங்க யார் கூட நிற்கிறாங்க, இதெல்லாம் பாருங்கள். நீங்கள் சும்மா அவங்க ஒரு குரூப் இயங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒருத்தவங்க புதுசாக வளர்ந்துட்டாங்கன்னா அவங்கள டாமினேட் பண்ணி மட்டம் தட்டி அப்படியே கீழே அமைக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதை பார்த்துட்டு ஈஸியாக நம்பிடுறாங்க. இங்கே இருக்க ஒரு சில கட்சிகளே அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியில் வெளிப்படையாக எதையுமே ஓப்பனாக பேசுறது கிடையாது. அதாவது ஒருத்தரை பற்றி ஒரு நியூஸ் வருதுன்னா அவங்கள பற்றி ஃபேக் நியூஸ் பரப்புறது, இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவாக வேற ஒரு நியூஸை உள்ளே கொண்டு அதை டாமினேட் பண்ணி கீழே அவங்கள மட்டம் தட்ட பார்க்குறது, இந்த மாதிரி வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய குரூப்பே இதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி தளபதி வந்துடுவார் கண்டிப்பாக. ஏன்னா அவருக்கு அவரோட ரசிகர்கள்,
அப்புறம் வந்து பெண்கள் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்மளும் நிறைய பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஒரு சில அது எப்படி இந்த தற்குறிகள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து ரியாலிட்டி என்னன்னு தெரியாமலே வந்து பார்த்திங்கன்னா கண்டதை பேசுவாங்க. ஒரு சில நீங்கள் கமெண்ட்ஸே பார்க்கலாம், ஏதாவது ஒரு வீடியோ எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் அது கீழே போய் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும். அது ஒரு எவ்வளோ பெரிய பாசிட்டிவான நியூஸோ இல்லை வீடியோவாக இருந்தாலும் அதில் நெகட்டிவ் கமெண்ட்ஸு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அதில் என்ன சொல்ல வர்றாங்க, அதில் என்ன இருக்குங்கிறத புரிஞ்சிக்காம அதில் வந்து நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறது, அது எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அதில் வந்து கண்டிப்பாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குது. நான் மேக்ஸிமம் வந்து நீங்கள் இந்த உலகத்தில் யாருமே வந்து நல்லவங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஏற்றுக்கிட்டதே கிடையவே கிடையாது. ஒரு மனுஷன் அப்படின்னு இருந்தால், ஒரு நல்லவன் அப்படின்னு இருந்தால் அவனுக்கு வந்து ஒரு 70% வந்து நல்லவன் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுவாங்களா, அந்த 30% வந்து கண்டிப்பாக அவங்கள பற்றி தப்பாக தான் பேசுவாங்க. அது எப்பேற்பட்டவராக இருந்தாலும் சரி இந்த இது நடக்கும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே நடக்கும். அந்த 30% ஆட்கள் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க. ஸோ அவங்க பேசுகிறத வந்து இங்கே உள்வாங்கிக்கிறதும் அது வந்து கடந்து போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அரசியல் வந்து ஒரு பெரிய சாக்கடை தான், அது உண்மை தான். ஆனால் அதை உள்ளே இறங்கி க்ளீன் பண்ணணும். அந்த வேலையை தான் வந்து நம்ம செய்யணும். ஸோ சாக்கடையாக இருக்குது அப்படின்னு விட்டுட்டு போயிட முடியாது. ஸோ நாளைக்கு வந்து நம்மளுடைய வருங்காலம் வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு அப்புறம் வர்றவங்க வந்து எப்படி இருக்கணுங்கிறத வந்து இந்த காலகட்டம் தான் முடிவு பண்ணணும். ஸோ வருங்காலம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ முடிவு பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் எல்லோரும் ஓட்டு போடுங்க. யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, ஆனால் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. ஏன்னா ஒரு 20 to 30% மக்கள் வந்து ஓட்டு போடுறதே இல்லை அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக வந்து ஓட்டு போடுங்க. நீங்கள் எந்த கட்சிக்கு வேணாலும் போடுங்க, இல்லை நோட்டாவுக்கு போடுங்க, ஆனால் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள், தயவு செய்து நீங்கள் எந்த கட்சிக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஆனால் அரசியல் பேசணும், நம்மளும் பேசணும். ஸோ எனக்கு இதெல்லாம் வந்து உடன்பாடு இல்லை. பட்டு வருங்காலத்தை நம்ம பார்க்கணும்ல, நம்மளுடைய வருங்காலம் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இனிமேல் வந்து நம்மளும் அரசியல் பேசணும். ஸோ அரசியல் பேசணும் அப்படின்னா அரசியல்வாதியாக இல்லை, இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் மாதிரி இல்லாமல் ஒரு புது மாதிரியான அரசியல்வாதியாக நம்ம இருக்கணும். ஸோ வந்து என்ன செய்யணும், அதாவது சொல்ல விட செயல் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதிகமாக பேசாமல், அதிகமாக வந்து சும்மா பேசிக்கிட்டே இருக்காமல் செயல்பாட்டில் காட்டினோம்னா அந்த அரசியல் வந்து நல்லா இருக்கும். ஸோ நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் ஓட்டு போட்டுருங்க.